பகவத்கீதை 18ஆம் அத்தியாயத்துல தியாகம், துறவு இதை பற்றி பகவான் விளக்குறார். 12வது ஸ்லோகத்துல அனிஷ்டம், இஷ்டம், மிஷ்டம், அதாவது நல்ல பலன் தரக்கூடிய செயலும் உண்டு, தீய பலன் தர்ற மாதிரியும் உண்டு, இரண்டும் கலந்த மாதிரி இருக்கு. திரிவிதம், இதுகள் 3 விதமா இருக்கு. கர்மனக, இப்படி செயல்கள்ல 3 விதம் இருக்கு. கர்மனக பலம், ரிசல்ட், இதுவும் 3 விதமா இருக்கு. அவ தியாகினாம் பிரேத்திய நாத்து சந்நியாசினாம் ரசித். அதாவது இது கர்ம பலனை விடாத இல்லாட்டி தியாகம் இல்லாதவனுக்கு செயல் பலன் இனியதாக இல்லாட்டி இன்னாததாக இல்லாட்டி இரண்டுமானதாக இருக்கலாம். ஆனா கர்ம பலனை துறந்தவங்களுக்கு ஒருபோதும் அந்த பந்தம்ங்கிறது உண்டாகாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இது கொஞ்சம் நல்லா விளக்கமா பார்க்கலாம். மனுஷன் விரும்பும் சூழ்நிலை எப்பவுமே நல்ல ரிசல்ட் மட்டும்தான். மனுஷன் விரும்புற சூழ்நிலை நல்ல அவனுக்கு மனதுக்கு அனுகூலமான பலன்களை மட்டும், அந்த மாதிரி பலன். அதாவது நல்லது செய்ய ஆசை இருக்காது, ஆனா நல்லதுடைய ரிசல்ட் வரும். கெட்டது செய்ய ஆசை இருக்கும், ஆனா கெட்டதுடைய ரிசல்ட் வரக்கூடாது. அப்ப விரும்பாதது தீய பலன், விரும்புறது நற்பலன் அப்படி இருக்கு. ஆனா பெரும்பாலும் மனித யோனி அப்படின்னு வந்துட்டாலே ரெண்டும் கலந்துதான் இருக்கும் அப்படிங்கிறத பாருவோம். ரெண்டும் கலந்துதான் பெரும்பாலும் இருக்கும். ஒருத்தருக்கு பணம் இருந்தா மனம் மகிழுது, பணம் போச்சுன்னா மனம் துவழுது. பலன்கள்ல அதாவது ரிசல்ட்ல ஆசை இருக்கிறவங்களுக்கு சுக துக்கங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆசையை விட்டவனுக்கு அது வராது, ஆசை இருக்கிறவனுக்கு வரும். எப்பவுமே கர்மம் செயல் குற்றம் உள்ளது கிடையாது. கர்ம பலன்லையும் குறை சொல்ல முடியாது. அது நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், குறை சொல்ல முடியாது. ஏன்னா பலன் தரும் சூழலை உருவாக்குறது யாருன்னா பிரகிருதி. அது கணக்கு போட்டு வைக்குது. அது ஒரு பகவானுடைய ஒரு லா, சட்டத்தை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு, லாஸ் ஆஃப் நேச்சருங்கிறாங்களா. அது பிரகிருதியாலதான் பலன் தரும் சூழல் உருவாகுது. கர்மத்தின் தொடர்பு கூட பிரகிருதியோட தொடர்புல தான் ரெண்டு, அது சேர்ந்துதான் அது நடக்குது. சுயத்தோட தொடர்பு கிடையாது, ஆத்மாவோட செயலுக்கு தொடர்பே இல்லை. செயலுக்கு தொடர்பு பிரகிருதியோட, பலனுக்கும் தொடர்பு பிரகிருதியோட தான். ஆன்மாவுக்கு செயல் அப்படிங்கிறது கைங்கரியம் மட்டும்தான். அது பரமாத்மா கிருஷ்ணர் அப்படி தொடர்புடையது. இங்க பகவான் அதை பத்தி பேசல, பொதுவா சொல்றாரு. அப்போ சுயத்தோட தொடர்பு இல்லை, பிரகிருதியோட சுயத்தின் தொடர்பை, அதாவது ஆன்மாவின் தொடர்பை அறுக்க முயல்றவனை தியாகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ல வரார். அந்த சம்பந்தத்தை அறுக்க முயற்சிக்கிறவன் தியாகி, அந்த சம்பந்தத்தை ஒரேடியா விட்டு அவன் துறவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்பத்தை விரும்புறவன் துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுல தப்ப முடியல. இது சைக்கிள் பெடல் மாதிரி மாத்தி மாத்தி வரும். இன்பத்துக்கு அடிமையானவன் கவலை, வருத்தம், அச்சம், பதட்டம் இதுகளை எல்லாம் சந்திப்பான். இதுல பிரேத்திய பவதி பவத் அப்படின்னு வருவது. பவதி தியாகினாம் பிரேத்திய. பிரேத்தியன்னா பிரேதம்னு சொல்லுவாங்களே, அது செத்த பிறகும் இந்த பலன் விடாது அப்படிங்கிற. நீங்க அதெல்லாம் அனுபவிச்சு தீர்க்காம உடலை விட்டாச்சுன்னா அது இறந்த பிறகும் அடுத்த சரீரம் வாங்கும்போது அப்ப தொடருது அப்படிங்கிறார். நற்பலன் தீய பலன் இரண்டும் கலந்த பலன். உடலை விட்டு மறு உடலுக்கு போனாலும் கூட கூடவே வரும். அடுத்து சந்நியாசினாம் அப்படிங்கிற வார்த்தையை பகவான் சொல்றார். அவங்களுக்கும் இது கூட வரத்தான் செய்யும், ஆனா அவன் விவேகத்தால இதுல ஒட்டுதல் இல்லாம இருப்பான் அப்படிங்கிறது கருத்து. மனுஷங்க உலகத்துல ஆசைகளால புது புது உடலை பெரும்படியாக அவங்க செயல்படுறாங்க. அவங்களுடைய செயல்கள் புது புது உடலை வாங்குற மாதிரி தான் இருக்க ஒழிய அந்த சொரூப நிலை, உண்மை உடல் இருக்கு, ஆன்மீக பாடி, ஆன்மீக உடல், அந்த உடலுக்கு போற மாதிரி ஐடியா இல்லை.
கையில வந்து பெரிய புதையல் இருக்கு. ஆனா வெளியே வந்து அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த எறும்பு உடம்பு கிடைக்குமா, கோழி உடம்பு கிடைக்குமா, குரங்கு உடம்பு கிடைக்குமான்னு இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறார். மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அப்புறம் சுபாவம், இதெல்லாம் வந்து பிரகிருதிக்கு பிரகிருதியா மாறுது. அதான் எப்படி சொல்லலாம்னா, எல்லா ஜீவர்களுடைய சுபாவம் இருக்கு, அதுதான் பிரகிருதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அது வந்து நமக்கு தக்க அந்த என்ன மாதிரியான இச்சைகள் உடம்பு கிடைச்சதோ அதுக்கு தக்க ஒரு சுபாவமா அமையுது. இத நம்ம வந்து உலகத்தை கவனிக்கும் போதே வரும். இப்போ சிங்கத்துக்கு வந்து எப்பவுமே குகையில இருக்கிறது பிடிக்கும். புலிக்கு வந்து அப்படி கிடையாது, காடுகள்ல தெரியறதுதான் பிடிக்கும். அதுக்கு வந்து எங்கேயாவது அப்படி குகைக்குள்ள இருக்கிறது அது பிடிக்காது. அன்னத்துக்கு வந்து தாமரை குளம் தான் பிடிக்குது, அதுல சுத்துறது பிடிக்கும். காக்காவுக்கு குப்பையெல்லாம் கொட்டுற இடம் தான் பிடிக்குது. கழுகுக்கு வந்து சுடுகாடு தான் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. அப்போ மனுஷங்களை நம்ம பார்க்கலாம். நல்லதை விரும்புறவன் கண்டிப்பா நல்ல ஒரு செயற்கையில இருப்பான், அது சத்சங்கம். தீயதுகளை விரும்புறவன் அவன் வந்து கெட்ட சகவாசத்துல இருப்பான். இதான் நம்ம பார்க்கலாம். அது மாதிரிதான் இருக்கிறாங்க. சுபாவத்தை வந்து முழுக்க முழுக்க விட முடியாதுன்னு தான் கிருஷ்ணர் சொல்றார். ஞானியும் தன் இயல்புக்கு தக்கவே நடக்கிறான், அடக்குமுறையால் ஆவதென்ன அப்படின்னு தான் கேட்கிறார். சுபாவத்தை விட முடியாது, சுபாவத்தின் படியான செயல்பாடுகளையும் விட முடியாது. அப்ப எதை விடணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த சுபாவத்தின் செயல் இருக்க, அந்த செயலுக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்குமே, அந்த ரிசல்ட்ல இருக்கிற விருப்பு வெறுப்பை கொண்டு செயல்படுறீங்களே, அந்த விருப்பு வெறுப்பை இல்லாம செயல்படுங்க, அந்த விருப்பு வெறுப்பை விடுங்க அப்படிங்கிறார். அப்போ வந்து இயல்பு வந்து உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறார். இயல்பு வந்து அஹ் இயற்கையானதா இருக்கும், கலப்படம் இல்லாம. இங்க வந்து சந்நியாசினம் அப்படிங்கிறது கர்மயோகி ஞான யோகி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணத்தான் அந்த வார்த்தையை பகவான் சொல்றார். ரெண்டு பேருமே கர்மத்தோடு ஒட்டல. கர்மயோகம் வந்து எப்பவுமே தியாகிகளை உருவாக்கும், ஞான யோகம் வந்து துறவிகளை உருவாக்கும். துறவுல வந்து நான்கிறது இருக்காது, தியாகத்துல வந்து எனதுங்கிறது போகுது. இங்க சன்னியாசி அப்படிங்கிறதுக்கு பதிலா தியாகினாம்ங்கிற வார்த்தையை பகவான் சொல்லியிருக்கலாம், ஆனா அதை சொல்லலை. ஏன்னா ரெண்டுமே துரத்தல் தான். ஆனா வந்து காமிய கர்மங்களை ஒட்டுமொத்தமா விட்டுறார் துறவி. ஆனா தியாகி வந்து அதையும் செய்வார், பலனை மட்டும் அவர் விட்டு கொடுக்கிறார். அப்போ ஒண்ணு போலதான் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட இருக்கு. கர்ம யோகத்துல வந்து தியாகம் முக்கியமா இருக்கு, சாங்கியம்ங்கிற ஞான யோகத்துல வந்து துறவு முக்கியமா இருக்கு. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இலக்க நோக்கி தான் போகுதுங்கிற மாதிரி கொண்டு வரார். மனுஷ பிறவியில மட்டுமே புது புது கர்மங்கள், புது புது பழக்க வழக்கங்கள்லாம் உண்டாகுது. மற்ற பிறவிகள்ல வினை பயனை அனுபவிக்கும்படியான வாழ்வு தான் அமையுது. புது கர்மங்களை அவங்க உண்டு பண்ண வாய்ப்பு இல்லாம போயிருது. மற்ற யோனிகள்ல அதுக்கு வழியே இல்லை. நமக்குள்ள புருஷன் ஒண்ணு இருக்கு, அது மாறாதது. பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கும். எதிரும் புதிருமா இப்படி இருக்கு. புருஷன் பிரகிருதி ரெண்டும் சேரும் போது கர்மம் அப்படின்னு ஒண்ணு தொடங்குது. கர்ம உறவால தனது அப்படிங்கிறதும் ஆசைகளும் பெருகுது. இப்படியாக பூமி கர்ம பூமியா பரபரப்பா மாறிக்கிட்டு இருக்கு. கர்மம் வந்து மூணு விதம். இப்ப வந்து இப்போ நாம செய்யறோமே, அது அதெல்லாம் வந்து கிரியமான கர்மம்னு சொல்லலாம். முந்தைய மனித பிறவியில செய்து சேர்த்து வச்சதெல்லாம் சஞ்சித கர்மம். பலன் தரம் தொடங்கி இருப்பது பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைமுக பலன்களின் வருகை, அது வந்து பிராரப்தம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு உள்ளது அப்படி அமைஞ்சிருக்கு, அவன் கொடுத்து வச்சது அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து பிராரப்தத்தை குறிக்கும். இப்படி 18ஆம் வயசுல இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. இதை நாம சுருக்கமா பார்த்திருக்கிறோம். அடுத்து வந்து இன்றைக்கு வந்து சில பிரபுபாதா கௌடிய மடங்கள் ஸ்தாபகர், சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி தாக்கூர் அவங்களுடைய நினைவு, அவங்கள நாம நினைச்சு பார்க்கிறோம். அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போக முன்னாடி எல்லா சீடர்களையும் வர சொன்னாங்க. வர சொல்லி அவங்க மத்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எப்பேற்பட்ட சூழல்ல இறைவன் அவங்கள நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த சூழல்ல இருந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அத்தனை துறவிகள் அவங்க கிட்ட சீடர்களானாங்க, வந்து சீடர்களா மாறினாங்க. சில பேர் வந்தாங்க. அன்றைக்கு இருந்த, அதாவது உண்மையிலே இரக்கம் கருணை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தியாகம் துறவுங்கிறது வந்துடும்.
அப்ப அவர் வந்து எல்லாரையும் வர சொல்லி அவங்க மத்தியில அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த உலகத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு பாதையில ரூப ரகுநாதருடைய விஷயங்களை கொடுக்கலாம், பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். அந்த பணியை நல்லபடியா நான் செய்திருக்கிறேன். நீங்க எல்லாம் அதுல எனக்கு ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த திருப்பணியானது அத்தனை ஜீவர்களுக்கும் போய் சேரணும். அந்த இது வந்து அந்த மிஷன், அந்த அமைப்பு வந்து அதோடைய செயல்பாடு அத்தனை பேருக்கும் போய் சேரணும். அதுக்கு வந்து அன்பு தான் முக்கியமானது. தெய்வீக அன்பு முக்கியமானதா இருக்கு. நான் வந்து இந்த பணியில ஈடுபட்டதுனால பல பேருடைய எதிர்ப்புகளுக்கு நான் ஆளாக்கி இருக்கிறேன். என்ன வந்து பக்கத்துல இருந்து எதிர்க்கிறவங்களும் உண்டு, தூரத்துல எதிர்க்கிறவங்களும் உண்டு. நிறைய பெற்றோர்கள்ட்ட இருந்து பிள்ளைங்களை பிரிச்சு சாமியார் ஆக்கிட்டேன். அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அழுதுருக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அடுத்து என்னுடைய அந்த பிரச்சார பணி இதுல வந்து அவ்வளவு பேரும் பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரியம் உறுதிப்பட நிற்கணும்னா அனுஷ்டானவாதிகள் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வைசவ ரீதியில தீட்சா கொடுத்து பூணூல் போட்டு அனுஷ்டானங்களை வந்து நாம முறைப்படி கொடுத்துருக்கிறோம். இதுகளுக்கெல்லாம் பிறவி பிராமணர்கள் எதிர்ப்பாளர்களா தான் இருந்தாங்க. ஆனா இவங்க அத்தனை பேரும் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ என்னைக்காவது ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க, உணர்வாங்க அப்படிங்கிறார். அந்த சீடர்கள் கூட்டத்துல பேசுறார். எல்லாரும் உணர்வாங்க. இதுல நமக்கு தேவை வந்து என்ன செய்ய போறோமோ அதுல நீங்க வந்து நூல் அளவு கூட விட்டு கொடுக்க கூடாது, நகரக்கூடாது. உங்களுக்கு இலக்கு என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணர் பாதத்தை நாம அடையணும், அத்தனை பேரையும் அடைய வைக்கணும். அதுக்கு உண்டான தகவல்களை நீங்க கிரகிக்கிறீங்க, சாதனை பண்றீங்க, கொடுக்குறீங்க. முதல்ல தகுதியை வளர்த்துக்கிறீங்க, அடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஒண்ணும் இல்லாதவன் தானம் பண்ண ஆசைப்படக்கூடாது. உங்களுக்குள்ள முதல்ல கொண்டு வாங்க. அடுத்து எப்பவுமே பக்தர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. சில பேருக்கு புனித ஸ்தலங்கள்ல ஆசிரமம் அமைச்சு ஒரே இடத்துல உட்காந்து பாடிக்கிட்டே இருந்தா அதுவே போதும்னு தோணும். அவங்க எல்லாம் பஜனானந்தி. சில பேருக்கு ஊர் ஊரா போயிட்டு விஷயங்களை சொல்லணும். உட்கார்ந்து இருக்கிறவன் வர்றவங்களுக்கு சொல்றான், ஊர் ஊரா போறவன் எல்லாருக்கும் விரட்டி விரட்டி சொல்லுவான். அவங்க எல்லாம் கீர்த்தனானந்தின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ இது விஷயமா போட்டிகள் வரலாம், அதெல்லாம் வந்து ஒரு தப்பு இல்லை. ஆனா அதன் நிமித்தமா வச்சு சண்டை வரக்கூடாது. பக்தர்கள் தொண்டர்கள் அவ்வளவு பேரும் ராதாராணியை வந்து அடைக்கலம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆசிரியாங்கிறது ராதாராணி. அணுகத்தியா அப்படின்னு சொல்றாரு. அணுகத்தியான்னா மூத்தவங்க போட்ட பாதையில போனா ராதாகிருஷ்ணர் அங்க இருக்கிறாங்க. அந்த இலக்கை நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரே இலக்கை நோக்கி போறதுனால கருத்து வேறுபட வாய்ப்பு இல்லை. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ரீதியில ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருந்தா தான் கருத்து வேறுபடும், சண்டை வரும். அதுக்கு நாம இடம் தராம ஒன்றுபட்ட மனநிலையோட கூடி இருந்து இந்த மகாபுருடைய செய்தியை வந்து ரூபரும் ரகுநாதரும் தொகுத்து தந்த மாதிரியே நாம வந்து வழங்கணும். உற்சாகத்தோட எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. நான் அந்த உடலை விட்ட பிறகு நான் போயிட்டேங்கிற நினைப்பு யாருக்கும் வரவே கூடாது. நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் நான் தான் அதுல இருக்கிறேன். அந்த அந்த சொற்கள்ல நான் இருக்கிறேன். அதனால நான் வந்து கவனிப்பேன். நீங்க வந்து எப்படி இந்த உன்னதமான வளங்கள் இந்த இந்த கொடையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் கவனிப்பேன். நீங்க எந்த அளவுக்கு வந்து சாதனைகளோட இந்த மிஷன், இந்த அமைப்பை வந்து பரப்புறீங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய சகவாசத்துல நீங்க இருப்பீங்க. அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி போதிக்கிறார் சீடர்கள்ட்ட. இப்படி அவடே பல பேர் எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சில சமயம் அடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு சிம்ம குரு, ஒரு சன்னியாசி வந்து காப்பாத்துறாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. எதிர்ப்புகள் இருக்கும். நமக்கு தேவை வந்து அதை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை வீணா போயிடும். அதெல்லாம் வந்து ஆண்டி வேலை வரத்தான் செய்யும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு
கட்டளையிடப்பட்டிருக்கோ அதை பூர்த்தி செய்யறதுல அதுல பங்கேற்கிறதுல மட்டும் நீங்க உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு சில புரோபாதம் அறிவுறுத்தினாங்க. இது ஆங்கிலத்துல அந்த வார்த்தைகள் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன் ஒரு இதுல. இன்றைக்கு அவங்களுடைய நினைச்சு பார்க்கிற நாள், அவருடைய வரலாறோ அவருடைய விஷயங்களை நம்ம பார்த்து கலந்து பேசுவோம். அது ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ணா.